வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ச் 6ஆம் தேதி 2026. ஷேர்கான் கொடுத்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வச்சு நிஃப்டில இன்னைக்கு என்னென்ன நடக்கலான்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் தயாரா இருக்கணும் இல்லையா? சரி வாங்க டீட்டெயிலா பாப்போம். ஒவ்வொரு ட்ரேடரோட மனசுலயும் காலையில எழுற முதல் கேள்வி இதுதாங்க. இன்னைக்கு மார்க்கெட் எங்க போகும், எங்க நமக்கு சான்ஸ் இருக்கு, எங்க நாம என்டர் ஆகலாம்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. வாங்க தேடலாம். நாம அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் உங்க சொந்த ரீசர்ச் பண்ணிட்டுடுங்க, ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். மார்ச் 5ஆம் தேதி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கான மூமெண்ட்ஸை கணிக்க முடியும். வாங்க நேற்றைய நம்பர்ஸ ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இதுதான் மார்க்கெட்டோட கதை. நேத்து நிஃப்டி ஸ்பாட் 24,766ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ஃபியூச்சர் பாருங்க, 24,832. அதாவது ஒரு 66 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ இன்னைக்கு ட்ரேடிங்க்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். நேத்து கிடைச்ச க்ளூவை வச்சு இன்னைக்கான முக்கியமான லெவல்ஸை நம்மால கண்டுபிடிக்க முடியும். அந்த 66 பாயிண்ட் பிரீமியம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கான எல்லைகளை தீர்மானிக்க போகுது. அந்த முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த அனாலிசிஸ் படி இன்னைக்கு நிஃப்டிக்கு 24,992 ஒரு பெரிய தடையா, அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே 24,539 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். சிம்பிளா சொன்னோம்னா, மார்க்கெட் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள சுத்துறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுதான் இன்னைக்கான நம்ம பிளேயிங் கிரவுண்ட். வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ஒரு தெளிவான ட்ரேடிங் பிளானை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். ரொம்ப சிம்பிள், ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல கரெக்டா அட் த மணி ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல 24,750 இல்லைன்னா 24,800. ரெண்டாவது டார்கெட். நீங்க 66 பாயிண்ட்ஸ்லேருந்து 226 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டாப் லாஸ். நம்ம பணத்தை பாதுகாக்க வேண்டாமா? சோ ஒரு 33 பாயிண்ட்ஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்மளோட சேஃப்டி நெட் மாதிரி. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். இன்னைக்கு ட்ரேடிங்ல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. இதுதான் உங்க கைடு மாதிரி. கடைசியா இந்த 4 நம்பர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 24,992, சப்போர்ட் 24,539, உங்க டார்கெட் ரேஞ்ச் 66ல இருந்து 226 பாயிண்ட்ஸ், உங்க சேஃப்டி அதாவது ஸ்டாப் லாஸ் 33 பாயிண்ட்ஸ். இந்த நம்பர்ஸை மனசுல வச்சுட்டு நம்பிக்கையோட இன்னைக்கு ட்ரேட் பண்ணுங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த அனாலிசிஸ்ல புது தகவல்களோட சந்திக்கிறேன். நன்றி.